ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवம். கீதையினுடைய 5வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம் கடந்த முறை பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த கர்மயோகம், இந்த கர்ம சந்நியாசம், இந்த இரண்டை குறித்தும் விளக்குகின்றார். இந்த கர்ம சந்நியாசம் என்பது கர்ம யோகம் இல்லாமல் ஒரு பொழுதும் அடைய இயலாது என்பது பகவானுடைய கருத்து. தென் ஹூ இஸ் அ ரியல் கர்மயோகி? கர்மயோகி என்பவர் யார்? அந்த கர்மயோகி அவர் செய்ய வேண்டிய சாதனைகள் என்ன? ஜென்ரலாக ஒரு கர்மயோகி செல்ஃப்லெஸ் ஆக்டிவிட்டி, பர்ஃபார்மிங் செல்ஃப்லெஸ் ஆக்டிவிட்டி இஸ் கால்ட் எ ஜென்ரல் கர்மயோகி. பட் இன் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ், ஆன்மீகத்திலிருந்து பார்த்தோன்னா கர்மயோகி என்பவர் இது ஒரு சமூக சேவை செய்பவர் மட்டும் கிடையாது. அதனால்தான் பகவான் சொல்லும் பொழுது யோக யுக்தக அப்படின்னா இங்க கர்ம யோக யுக்தக, இல்லைன்னா கர்மனிஷ்ட யுக்தக, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கர்மயோகி எவ்வாறு இருக்க வேண்டும்? விஷுத்தாத்மா என்று பார்த்தோம். அவர் தூய்மையான அந்த கரணம் உடையவராக இருக்க வேண்டும் என்று. அதற்கு வெவ்வேறு விளக்கங்களை கூட பார்த்தோம். கடைசியாக விஷுத்தாத்மா என்பதற்கு யார் ஒருவர் தன்னுடைய மனதை முழுமையாக இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றாரோ அப்பொழுதுதான் மனம் தூய்மை அடையும் என்று கூட பார்த்தோம். விஷுத்தாத்மா. இரண்டாவதாக விஜித ஆத்மா. அவ்வாறாக மனம் தூய்மை அடையும் பொழுது அந்த தூய்மையான மனதினால் இந்த உடலும் கூட வெல்லப்படுகின்றது. விஜித ஆத்மா, இங்க ஆத்மான்னா உடல்னு அர்த்தம். விஜிதாத்மா, ஜிதேந்திரியக, இந்த இரண்டும் விஷுத்தாத்மாவினுடைய விளைவு. இந்த தேகத்திலே தான் என்ன இருக்கிறது? இந்திரியங்கள் எல்லாம் இருக்கின்றது. வாட் ஹேப்பன்ஸ்? விஜிதாத்மான என்ன அர்த்தம்? அப்ப அவர் என்ன பசி, தாகம், ரோகம், வியாதி இதையெல்லாம் ஜெயிச்சிட்டார்னு அர்த்தமா? அப்படின்னு அது வேற, அது யோக சித்திகள், அது கூட நிகழலாம். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஜென்ரலாக விஜித் ஆத்மா அப்படின்னா இட் இஸ் அ காய சித்தி, அப்படி இல்லை விஜிதேந்திரியக அப்படின்னா இந்திரிய சித்தி. அப்படி we will be studying later and we have also seen many times. இந்த குணங்களை பற்றி சொல்லும் பொழுது சத்துவம், ரஜஸ், தமஸ்னு இந்த 3 குணங்களை பற்றி சொல்லும் பொழுது ஒருவேளை அந்த கரணம் தூய்மையானதாக இல்லாவிட்டால் அது தமோ குணத்தினால் சூழ்ந்திருந்தால் இந்திரியங்களும் தேகமும் கூட தமோ குணம் சார்ந்ததாக இருக்கும் என்று பார்த்தோம். ஒருவேளை அந்த கரணம் ரஜோகுணமாக இருந்தால் தேகமும் இந்திரியங்களும் ரஜோகுணத்தில் பிரவர்த்திக்க முடியும். சப்போஸ் இஃப் அந்த கரண இஸ் பியூர், சுத்த சத்துவ, சுத்த சத்துவமாக இருந்தால் அந்த தேகமும் இந்திரியங்களும் கூட எவ்வாறு இருக்கும்? அந்த தேகமும் இந்திரியங்களும் கூட சுத்த சத்துவமாக இருக்கும். இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதனால்தான் பகவான் கிருஷ்ணர் சொல்லும் பொழுது சர்வ துவாரேஷு தேகேஸ்மின் பிரகாஷ உபஜாயத்தே. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. வென் அவர் அந்த கருண இஸ் பியூர். இங்க அந்த கருணத்தினுடைய சுத்தின்னு என்ன அர்த்தம்? அதுல எந்த ஒரு ராகத்வேஷங்கள் எல்லாம் இல்லாத பொழுது சர்வத்வாரேஷு, இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துவாரங்கள் வழியாக அப்படின்னா எல்லா இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் வாயிலாகவும் ஞானேந்திரியங்கள் வாயிலாகவும் பிரகாஷ உபஜாயத்தை, அப்படி there will be effulgence. இங்க ஏதோ லைட் எல்லாம் எரியாது, ஒவ்வொரு துவாரத்திலும் ஒரு லைட் எரியாது, அப்படி அப்படி அர்த்தம் இல்லை. அப்படி பட் எல்லாம் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், ஆல் தி சென்சஸ் தே எக்ஸ்பிரஸ் பியூர் சத்துவம்.
அந்த இந்திரியங்கள்ல என்ன இருக்காது அப்படின்னா, அந்த இந்திரியங்களில் ரஜோகுணமோ தமோ குணமோ இருக்காது. ஈவன் டு லுக் அட் சச் பீப்புள் அப்படி, அதான் விஜிதாத்மான்னு. when we look at them, our mind becomes calm and quiet. See, some people, you just hear their name, you will get perturbed. See them, then you are more disturbed. Here is the person, sarvadvareshu degesmin prakashopajayate. ஞானம் யதா ததா வித்யாத். யார் ஒருத்தருக்கு அந்த ஞானம் யதா ததா வித்யாத். இப்ப என்ன பகவான் என்ன சொல்றார்? விவருத்தம் சத்வம் இத்யுத அப்படி. ஸோ விவருத்தம் சத்வம் இத்யுத, தட் மீன்ஸ் சத்துவம் இஸ் ஸ்லோலி க்ரோயிங் அப்படி. அதனால ஞானம் யதா ததா வித்யாத் விவருத்தம் சத்வம் இத்யுத அப்படி. திஸ் வி வில் பி ரீடிங் மச் லேட்டர். அப்ப எல்லா இந்திரியங்கள் வாயிலாகவும் தேகத்தின் வாயிலாகவும் என்ன இருக்கும்? சுத்தமான சத்துவகுணம் மட்டும்தான் இருக்கும் அப்படி. சத்துவ மூர்த்தியாக இருப்பார்கள். நல்ல பெயர் யாருக்காவது வைக்கலாம், சத்துவமூர்த்தி. தென் ஸ்லோலி தே வில் பிகம் சத்தியமூர்த்தி அப்படின்னு. சத்துவமூர்த்தி ஆகாமல் எதை அடைய முடியாது? சத்தியத்தை சத்துவம் இல்லாமல் ஒரு பொழுதும் அடைய முடியாது. தே வில் பி ஆல்வேஸ் இன் ஜாய்ஃபுல் டிஸ்பொசிஷன் அப்படி. எப்பொழுதும் தெர் இஸ் ஆல்வேஸ் அ பிளிஸ். பிரகாஷம்னா என்ன? வாட் இஸ் தட் பிரகாஷ் அப்படி? இட் இஸ் அ பீஸ். பீஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எஃபல்ஜன்ஸ், எ லைட் ஆஃப் பீஸ் அப்படி. சரி, அவர்களுடைய அருகாமையில் இருந்தோன்னு என்ன இருக்கும் அப்படின்னா, எப்பொழுதும் பார்த்தோன்னு ஒரு அமைதி அப்படி, ஒரு ஆனந்தம். தெர் இஸ் அ பிளிஸ் ஆல் த டைம். சர்வத்வாரேஷ்மின், ஒரு துவாரம் இல்லை அப்படின்னு, எல்லா துவாரங்களின் வாயிலாகவும் எல்லா இந்திரியங்களின் வாயிலாகவும் பேரமைதி வெளிப்பட்டு நிற்கும். See, யதா ததா வித்யா, then you should come to recognize it. யதா ததா வித்யா is a very powerful way of conveying a message. யதா ததா வித்யாத் விவருத்தம் சத்வம் இத்யுத. Then we can say that, in him, we see that sattva is just growing. அதுதான் விஜிதாத்மா. அதை தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜிதேந்திரிய அப்படி. இல்லைன்னா இந்திரியங்கள் ஜெயம் இல்லைன்னா என்ன ஆகாது அப்படின்னு. ஜெயமுண்டு பயமில்லை மனமேன்னு ஒரு பாட்டே உண்டு அப்படி. ஜெயமுண்டு பயமில்லை மனமே. If you have conquered everything, where is the question of fear? அப்புறம் அவர்களுக்கு பயம்ங்கிறது எங்க இருந்து இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒண்ணு, எதை குறித்தும் அவர்களுக்கு பயம் எழுது. Suppose if Indriyas are not conquered, then there is a problem. அந்த மலங்க புலனைந்தும் மஞ்சனையை செய்யும் விலங்கு மலத்தார் விமலான்னு. இதுக்கு இப்படி சொல்ல, விலங்கு மனமாக மனம் விலங்கு மாதிரி இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. அதனால விஜிதாத்மா ஜிதேந்திரிய. இதெல்லாம் கர்மயோகம். கர்மயோகங்கிறது வெறும் சேவை செய்யறது மட்டும் இல்லை. கர்மயோகிங்கிறதுனால தான் ஆன்மீகத்துல கர்மயோகின்னா ஹீ ஷுட் பி செல்ஃப்லெஸ். அட் தி சேம் டைம் ஹீ ஷுட் ஹவ் பியூர் மைண்ட். மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், இந்திரியங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். தென் கம்ஸ், திஸ் இஸ் த அல்டிமேட் ஸ்டேட். சர்வபூதாத்ம பூதாத்மா. இட் இஸ் நாட் தட் ஈஸி. சர்வபூதேஷு, எல்லா உயிரினங்களிடத்திலும், சர்வபூதானாம் ஆத்மா சர்வபூதாத்மா. சர்வபூதானாம் ஆத்மா, எந்த ஒரு ஆன்ம தத்துவம் என்பது எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றதோ, எல்லாவற்றிற்கும் பொதுவாக இருக்கின்றதோ அப்படின்னு. சர்வபூதாத்மா, அந்த எல்லா உயிரினங்களிடத்திலும் ஆத்மா தன்னையே அவன் பார்க்கின்றான். ஸோ திஸ் இஸ் கால்ட் சார்வாத்மிய பாவம்னு பெயர். இதுல இப்ப காதுல மட்டும் போட்டு வச்சுப்போம் அப்படின்னு, அவ்வளவுதான் அப்படின்னு. See, when attachment to any particular person, attachment to any particular place, in short, attachment to any particular thing ceases, then his love for all beings expresses. See, எது வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அதீதமான பற்றுதல் என்பது இருக்கின்றதோ, அது வரைக்கும் இந்த சார்வாத்மிய பாவம் என்பது சாத்தியம் கிடையாது. சார்வாத்மிய பாவம் என்பது எல்லா இடங்களிற்குள்ளும் தன்னையே பார்ப்பது அப்படி. இது நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். யோமாம் பஷ்யதி சர்வத்திர
சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. கீதையில ரொம்ப அழகாக சொல்லுவார் பகவான். அதனால சர்வாத்மிய பாவம்ங்கிறது ஃபர்ஸ்ட் முதலில் தன் ஆத்மான்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானம் இல்லாமல் அது வராது. உள்ளே இந்த தேகத்திற்குள் ஒரு ஆத்ம வஸ்து இருக்கின்றது, அது நிலையானது, அது அழிவுற்றாது. ஃபர்ஸ்ட் தட் நாலேஜ் டேக்ஸ் பிளேஸ். அப்புறம் இதே ஆத்ம தத்துவம் தான் எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றது அப்படிங்கக்கூடிய ஒரு ஞானம். இதுதான் கடையே. ஆக்சுவலா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரமே பிஹெச்டி. அப்படி அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல கடைசி ஸ்லோகமே சார்வாத்மிய பாவம் தான். சர்வாத்மத்வமிதி ஸ்புடி கிருதமிதம் யஸ்மாதமுஷ்மின் ஸ்தவே தேனாஸ்ய ஸ்ரவணாத் ததர்த்த மனநாத் தியானாச்ச சங்கீர்த்தனாத் சர்வாத்மத்வ மகாவிபூதி சகிதம் ஸ்யாதீஸ்வரத்வம் புனः சித்தே தத் புனரஷ்டதா பரிணதம் ச ஐஸ்வர்யமவ்யாஹதம். படிச்சா சரி மெல்ட் ஆயிடும். ஏன் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்றோம்? நீ கேட்ட வேற என்ன வேலைன்னு கேட்பேன் நான். சி வென் யூ ஒன்லி நோ ஆல் தீஸ் திங்ஸ் தென் வி வில். அழகா ஆச்சாரிய சர்வாத்மத்வமிதி ஸ்புடி கிருதமிதம். சர்வாத்மத்வமிதி ஸ்புடி கிருதம் இதம். இட் ஹேஸ் டு பி, தட் நாலேஜ் ஹேஸ் டு பி ஸ்புடி. ஸ்புட்டின்னு அர்த்தம் ஸ்புட்டம். புடம் போட்டதுன்னு சொல்லுவோமா இல்லையா அப்படின்னு. புடம் போட்ட தங்கம்ங்கிற மாதிரி ஸ்புட்டி மீன்ஸ் இட் ஷுட் பி ஃபர்ம். சர்வாத்மத்வமிதி ஸ்புடி கிருதமிதம் யஸ்மாதமுஷ்மின் ஸ்தவே. அது எப்படி? தேனாஸ்ய ஸ்ரவணார்த்த ததர்த்த மனநாத். ஸ்ரவணம், மனனம், தியானம். அதற்கப்புறம் பாருங்க சங்கீர்த்தனம்ங்கிறது செலிப்ரேஷன் தான். அப்படி see once you do shravana manana and then dhyana, the sankirtana is the outburst of that experience. சங்கீர்த்தனம்ங்கிறது சும்மா எல்லாரும் பாக்குறாங்க. இட் இஸ் நாட் பர்ஃபார்மன்ஸ். அது பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லை. அப்படி சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாக. See, when they do sankirtanam, that sankirtanam is outburst of experience. திருப்பி மூணாவது வரியிலையும் அவர் சொல்றார் சர்வாத்மத்வ மகாவிபூதி. See, of all the சித்தி எல்லாம் விபூதின்னு சொன்னா இந்த சர்வாத்மத்வ மகாவிபூதி. இந்த சர்வாத்ம பாவம்ங்கிறத எதை சொல்றாரு அப்படின்னா அதே தான் மகாவிபூதின்னு சொல்றாரு. அப்படி இந்த சர்வாத்மத்துவம் மகாவிபூதி சகிதம் சியாதீஸ்வரம் துவம், அதுதான் ஈஸ்வரத்துவம்னு சொல்றோம். இதுதான், இதெல்லாம் தான் ஐஸ்வர்யம். அதனால இஸ் ஆல்சோ செட் குருவ குரு ஸ்தோத்திரத்துல கூட ஒரு ஸ்லோகம் உண்டு. மதாத்மா சர்வபூதாத்மா மன்னாத ஸ்ரீ ஜெகநாத மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அங்க கூட என்ன வருது பாருங்க, மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சரி, அதுதான் உண்மையான குரு தத்துவம். இப்படியெல்லாம் they have enjoyed, experienced, so reveled in that truth. அதனால்தான் யோக யுக்தோ விஷுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரிய இஸ் ஈக்குவல் டு சர்வாத்ம பூதாத்மா. அந்த சர்வ பூதாத்ம பூதாத்மா, பூதாத்மான பூதங்களுக்கெல்லாம் சர்வ பூதாத்ம பூதாத்மா, எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளிருக்கும் அந்த ஆன்ம தத்துவத்தை உணர்வது. ஸோ எல்லா இடத்தையும் ஒரு பவதி சேர்த்துட்டா நல்லா இருக்கும். யோக யுக்தோ விஷுத்தாத்மா பவதி, யோக யுக்தோ விஜிதாத்மா பவதி, யோக யுக்தோ விஜிதேந்திரியோ பவதி, யோக யுக்தோ சர்வபூதாத்ம பூதாத்ம பவதி. So when you add one verb bhavati, then the whole thing looks totally different. Then to such a person, என்ன சொல்றார் பார், குர்வன் அப்பி ந லிப்பியத்தே. அப்படி இந்த குர்வன் சப்தம் நம்ம பார்த்தோம். எங்க பார்த்தோம்? எங்கேயோ பார்த்தோம்.
I took so much time to explain even the grammatically what is this Kurvan. How it is put when it is Atmanepadi Lapote, it all becomes performing actions for one's own self. And the same thing is put in Parasmaipadi, then it becomes actions performed for the sake of all others. Therefore, it is said, Kurvanapi na lipyate. அப்படிப்பட்டவர்கள் கர்மங்களை செய்தாலும் கூட என்ன ஆகாது? கர்மங்களை செய்தாலும் கூட ந லிப்யதே. தே ஆர் நாட் டெயின்டட். தோஸ் கர்மாஸ் கர்ம பல அவர்களுக்கு என்ன இருக்காது? அவர்களை தீண்டாது. நத்திங் டச்சஸ் தெம். இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? குருவன்னே வேக கர்மாணி. இப்ப தெரியறத ஏன் மனப்பாடம் பண்ண சொல்றோன்னு. சரி, மனப்பாடம் பண்ணாதான் அதை கனெக்ட் பண்ண முடியும். குருவன்னே வேக கர்மாணி ஜிஜி விஷேச்சதகம் சமா ஏவம் துவயி நானியதே நானியதே தோஸ்தி ந கர்ம லிப்யதே நரேட். No, kurvannapi karma kurvannapi na lipyate. That was 100 times repeated in 4th chapter. இது நேரடியா இன்னும் 5வது சாப்டர்ல உடனே குதிச்சு சொல்லல. அப்படி முதல்ல உங்களை 4வது சாப்டர் போற மனப்பாடம் பண்ண சொல்லணும். ஐ ஷுட் நவ் இன்சிஸ்ட் யூ ஆல் டு மெமரைஸ் எவ்ரிதிங். தட் இஸ் ஐ திங்க் தட் ஷுட் பி a பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயும் பார்த்தோன்னா எத்தனை தடவை சொல்லியிருப்பார், நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹ இதி மாம் யோபிஜானாதி கர்மபீர் நசபத்தியதே. எங்க படிச்ச ஞாபகம் இருக்கு அப்படி ஒரு ஸ்லோகங்கள் எல்லாம். நமாம் கர்மாணி லிம்பந்தி. சரி, அங்க கூட இங்க அந்த லிப்யத்தே அதுதான் லிம்பந்தி. நமே கர்ம பலே ஸ்பிருகா இதி மாம் யோபிஜானாதி. இப்படி யார் ஒருவர் மாம் ஜானாதி என்னை இவ்வாறு யார் அறிகின்றார்களோ கர்மபேர் நசபத்தியதே. படிச்சோமா? another slogan. நிராஷீர் யத சித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரக சாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ஆப்னோதி கில்பிஷம். மனப்படமா தானே இருக்கு இதெல்லாம். மனப்படமா தானே இருக்கணும் இதெல்லாம். நிராஷீர் யத சித்தாத்மா, அங்கே விஷுத்தாத்மா ஜிதாத்மா இதெல்லாம் அங்கேயே சொல்லிட்டாரு. அப்படி சொல்லாதது ஒன்னும் சொல்லலை. அப்படி நிராஷீர் யத சித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரக. அப்பதான் இந்த சர்வபூதாத்மா பூதாத்மா வரும்னு சொன்னேன் நான். தியக்த சர்வ பரிகிரக வந்தாதான் சர்வபூதாத்மா. see how you can connect everything, you see that. அப்பதான் வரும். அப்படி அப்புறம் ஷாரீரம் கேவலம் கர்ம, அது அடுத்த வருஷத்துக்கு எடுத்து கொடுத்துட்டு வர. அப்படி நைவ கிஞ்சித் கரோமீதிங்கிறதுக்கு அதுதான் ஆரம்பம். ஸோ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ஆப்னோதி. இங்க என்ன சொல்ல? ந லிப்பியத்தை. அங்கேயும் குர்வன் ஆப்னோதி ந கில்பிஷம் ந கில்பிஷம் ந ஆப்னோதி. அப்படிப்பட்டவர்கள் கர்மங்களை எல்லாம் செய்தாலும் கூட அவர்களை என்ன தீண்டாது அப்படின்னா அவர்களை எந்த ஒரு பாபமும் தீண்டாது. See, this is I have only given 2 slokas as an example from 4th chapter. You go back and read it. There are so many slokas in 4th chapter. 4வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லோகங்களுமே எதை குறித்து குருவன் அப்பி ந லிப்பியத்தே தான். ஸோ இங்க உபனிஷத்துல இருந்து அதை எடுத்திருக்கிறார். இது ஈஷாவாசி உபனிஷத்துல இருந்து தான் இது எடுக்கப்பட்டிருக்கு. உபனிஷத்துக்களே அப்படிதான் இருக்கும். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள், if Ishavasya Upanishad is only Shukla, is from Shukla Yajurvedam. So there are about 18 verses. What is another Upanishad in Shukla Yajurvedam? Do you know? படிச்சதே 4-5 உபனிஷத் தான் இருக்கும். So another Shukla Yajurveda Upanishad is Brihadaranyaka Upanishad. Then the meaning is the Brihadaranyaka Upanishad is the expansion of these 18 verses in ஈஷாவாசிய உபனிஷத். முதல்ல இந்த 18 படிச்சுட்டு இந்த 18 ரொம்ப விவரமா பார்க்கணும்னு என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஸ்டடி என்டையர் பிருகதாரண்யக உபனிஷத். அதனால்தான் இந்த முண்டகோபனிஷத் ஆரம்பிக்கும் பொழுது கூட சொன்னேன். அப்படி முண்டகோபனிஷத் இஸ் அகெயின் ஃப்ரம் அதர்வண வேதம்னு சொல்றேன். வாட் இஸ் another உபனிஷத் ஃப்ரம் அதர்வண வேத இஸ் பிரஷ்னோபனிஷத். தி என்டையர் practical aspect of this entire முண்டகோபனிஷத் you will see
இன் பிரஷ்னோபனிஷத். தென் கம்ஸ் மாண்டக்ய உபனிஷத். இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கும், தொடர்பு இருக்கும். அதே மாதிரி 4வது அத்தியாயத்தில் சொன்னது 5வது, திருப்பி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறதே என்ன பண்றார், குருவன்னப்பி ந லிப்பியத்தேங்கிறது நைவ கிஞ்சித் கரோமிதிங்கிறதுக்கு இங்க சொல்றாரு. தென் வாட் இஸ் தி பேசிஸ், இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன அப்படின்னா, விஷுத்தாத்மா, விஜிதாத்மா, ஜிதேந்திரிய, சர்வபூதாத்மா, பூதாத்மா. நோ, எவ்ரி வேர்ட் வி ஆர் சீயிங் அப்படி. இதுல எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது, எனக்கு புரியல, எனக்கு வாயில நுழையலன்னு எங்கிருந்து சொல்ல முடியும்? ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் வி ஆர் டேக்கிங் சோ மச் டைம் அண்ட் வி ஆர், இட் ஹாஸ் பின் எக்ஸ்பிளைன்டு. தீஸ் த்ரீ. யார் ஒருத்தருக்கு வந்து இந்த 3 கட்டுப்பாடுல இருக்கிறதோ அவருக்கு பேரு திரிதண்டி சுவாமின்னு பெயர். அப்படி இந்த சன்னியாசிகளுக்கு வந்து 3 தண்டம் திரிதண்டின்னு வச்சிருப்பார்கள். சி வாக்தண்டோ மனோதண்டக காய தண்டஸ்ததைவச யஸ்யைதே நியதா தண்டாக சத்ரிதண்டீதி கத்தியதே. அப்படி சரி, நானும் மனப்பாடம் பண்ணி ஒன்றும் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு மெமரைஸ் எவ்ரி திங். இட் இஸ் வெரி ஈஸி டு ரைட் அண்ட் சே, பட் தென் வி ஷுட் ட்ரை. வாக் தண்டக ஃபர்ஸ்ட் என்ன இருக்கிறது, வாக் தண்டம், அது ஒரு தண்டம். தட் இஸ் ஸ்டாஃப். அப்படி கையில வச்சிருக்கிறாங்களா இல்லையா சன்னியாசிகள், ஒரு தண்டம் வச்சிருக்காங்களே, இதுதான் தண்டம். வாக் தண்டம், தட் வாக் தண்ட இஸ் ஜிதேந்திரியக. அப்படி வாக் மட்டும், வாக்கு மட்டும் இல்லை, எல்லா இந்திரியங்களும். வாக் தண்டோ மனோதண்டக, மனோதண்டம்னு என்ன அர்த்தம், விஷுத்தாத்மா எடுத்த. அப்படி வாக்தண்டோ காய தண்டஸ்ததை வச்ச, காய தண்டம்னு என்ன எடுத்து பாருங்க, விஜித் ஆத்மா எடுத்துட்டு. ஸோ விஜிதேந்திரியக, தென் கோஸ் விஷுத்தாத்மா, தென் என்ன ஆறுது, ஜிதாத்மா. அப்படி எஸ்யைதே நியதா தண்டாக, எஸ்ய ஏதே நியதா தண்டாக. யார் ஒருவனுக்கு இந்த 3ம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அவர்கள ச திரிதண்டி கத்தியத்தை, அவர் திரிதண்டி சுவாமி. தண்டத்தை தூக்கிட்டே போகணுன்ட்டு இல்லை அப்படின்னு. அக்கார்டிங் டு தம் தே புட் ஆல் தேர் அகங்கார இந்த தண்ட. அப்படி இந்த அகங்காரத்துல எங்க வச்சிருவாரு, ஏன்னா சன்னியாசி கர்மமே செய்யக்கூடாது. பட் தென் ஏதாவது லோக சங்கிரகத்திற்காக கர்மத்தை செய்யணும்னு யாரு செய்யணும், தெர் மஸ்ட் பி அ டூவர் இஸ் தேர். அந்த ஜடமா இருக்கிறது தான் டூவர். அதனால அந்த டூவர்ஷிப்பையே அந்த ஜடமா இருக்கக்கூடிய தண்டத்துல தூக்கி வச்சிடுவாங்க. அப்படி ஸோ ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் ஜடமா இருக்கிறது நல்லதுதான். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். இட் இஸ் பெட்டர் டு பி as a ஜட. such a beautiful ஸ்லோகாஸ் அதெல்லாம். அதனால தான் ஒரு ஸ்லோகத்துல இருந்து அடுத்த ஸ்லோகம் போறதுக்கு தோணவே தோணாது. ஏன்னா சி, as you study, the mind has to become introverted. Because see, that is called a proper understanding. அதுதான் புரிதல்னு அர்த்தம். அதை படிச்சுட்டே இருக்கும் பொழுதே என்ன ஆகணும் அப்படி, படிச்சுட்டே இருக்கும் பொழுதே என்ன ஆகணும் அப்படி, மனசு என்ன ஆயிடணும் அப்படின்னா லயம் ஆயிடணும். மனோலயம் மனதாருக்கு, மனதால வந்து எதால் மனம் அடைய முடியாதோ அதை மனதிற்கு கொடுத்தால் மனம் லயமடையும்னு சத்குரு சிவானந்த மூர்த்திஜி அழகாக சொல்வார். யூ கிவ் மைண்ட் சம்திங் விச் இட் cannot அச்சீவ், தென் த மைண்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இன்கேப்பபிலிட்டி ஃபைனலி இட் வில் கிவ் அப் அப்படின்னு சொல்வார். நீ வந்து பிரம்மலோகம்னு ஒரு சங்கல்பத்தை மனத்தை கூட அதை அடுத்த நிமிஷம் அச்சீவ் பண்ணிட்டு உட்காந்துருக்குன்னு சொல்லுவார். அப்படி மைண்ட் வில் அச்சீவ் ஈவன் பிரம்மலோகம் கூட. அப்படி ஒருத்தர் தியானம் பண்ணி ஒரு ராட்சசன் வந்த கதையா சொல்லுவார்களா இல்லையா, ஒரு ராட்சசா அப்பியர்டு. ஏன்னா எனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும்னு ஒரு கதையை கேட்டிருக்கோம் இல்லையா, வேலை கொடுத்துட்டே இருக்கணும்னு அவர் பார்ப்பாரு. அவர் இது என்ன பெரிய கஷ்டம்னு ஒவ்வொரு வேலையா கொடுப்பாரு. எந்த வேலை கொடுத்தாலும் என்ன பண்ணும் அப்படி, அது ஒரே நிமிஷத்துல செய்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டேன்னு உட்காரும். சம்டைம் மைண்ட் இஸ் லைக் தட். அப்படி இப்ப யோகிகளுக்கு கூட அப்படிதான். ஒரு விட இந்த க்ஷணம் வந்து சிவனை பார்க்கணும்னா சிவன் இப்ப மன சிவனை பார்க்கும், மனதால விஷ்ணுவை பார்க்க முடியும், மனம் உட்காந்து பிரம்மலோகத்தை பார்க்க முடியும். There is nothing which is unattainable by the mind. That is the power of mind. Then that fellow started running, because now if he doesn't give any work, then that Rakshasa will consume him. நீங்க மனதிற்கு எந்த வேலையும் கொடுக்கலன்னு என்ன ஆகும் அப்படின்னு, மைண்ட் வில் கன்சியூம் யூ. அப்படி he started running. அப்படி அப்ப போற வழியில ஒரு வழிபோக்குன்னு ஒருத்தரை பார்த்தாரு. அப்படின்னு எதுக்கு அப்படி ஓடுற அப்படின்னு, எப்படி ஒரு வம்புல மாட்டின்ட்டேன் அப்படி, அவ்வளவுதானே. அவர் ரொம்ப புத்திசாலி.
நீ சொல்லு, இனிமே இவர் தான் எனக்கு அடிமை, இவர் சொல்றதையெல்லாம் நீ கேட்கணும்னு அந்த அடிமைட்டு சொல்லிட்டு போயிட்டு நீ வாட்டு போயிட்டே இருந்தாரு. அப்ப தப்பிச்சோம்னு என்ன பண்ணுவோம், உடனே அந்த ராட்சசன் சொன்னார், இவர் தான் என்னுடைய அடிமை, இவர் என்ன வேலையெல்லாம் செய்யறாரோ அதையெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு. உடனே அவ்வளவுதானே, அந்த ராட்சசன் கேட்டான், என்ன செய்யணும்னு கேட்டான். ஒண்ணு இல்லை, அந்த ஒரு தெரியுது ஒரு பனைமரம், என்ன, அந்த பனைமரத்தினோட உச்சியில ஏறு, இந்த திருப்பி கீழே இறங்கி வா, திருப்பி ஏறு, நான் சொல்ற வரைக்கும் நீ ஏறி இறங்கிட்டே இருக்கணும்ட்டு போயிட்டாரு அவர். அந்த ராட்சசன் ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி கடைசி got tired and he started chasing that person and he fell at his feet. அப்பா என்னை ஆள விடு. சோ மனதால எது முடியாதோ அதை மனதிற்கு கொடுத்தோம் என்றால் மனம் லயமாகும். மனதால முடியாதது ஒன்றே ஒன்று, ஆத்மாவை அதனால் அறிய முடியாது. ஒன்லி திங் மைண்ட் cannot டிஸ்கவர், மைண்ட் cannot attain. மனதால் அடைய முடியாதது. அதனால்தான் அது என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த மனதிற்கு ஆத்ம தத்துவத்தை பற்றி அஹ், உள்ள ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் இருக்கு அப்படி. அதுக்குள்ள போனா எல்லா தேவதைகள், எல்லா லோகங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்புறம் ஆனா அது தாண்டி போனோம்னா என்ன இருக்கும், அது தாண்டி போனா அதுதான் பிரம்ம வஸ்துன்னு சொல்றோம். அங்க போயிட்டா என்ன ஆயிடும், அப்ப மனம் என்ன ஆயிடும், மனம் எங்க லயமாகும், மனம் பூரணமாக பிரம்ம வஸ்துவில் தான் லயமாகும். யூ see in deep sleep also what happens at not ease, மனம் ரொம்ப சுலபமாக அதில் போய் லயம் அடைகின்றது. அடைகின்றதா இல்லையா? அதனாலதான் ஆத்ம அன்வேஷனம், one should give this food of self atman to the mind instead of searching, it will start scratching at it. ஏன்னா it is the most difficult thing for the mind, but give it. அதுக்கு ஒரு ஆத்ம தியானத்தை மனசுக்கு கொடுங்க அப்படி. தட் இஸ் ஒன்லி பிளேஸ். ஏன்னா நான் விஷுத்த ஆத்மா, விஜித ஆத்மா, ஜிதேந்திரியகன்னு எல்லா இந்திரியங்கள், சரீரம், மனஸ் எல்லாம் எப்ப ஒடுங்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆத்ம வஸ்துவை அதற்கு அதனுடைய ருச்சியை அதற்கு கொடுத்தால்தான். பிகாஸ் ஆல் திஸ், அது மனிதனாலும் சரி, இந்திரியங்களினாலும் சரி, அது வாக்கினாலும் சரி, மனதினாலும் சரி, எதனாலும் என்ன பண்ண முடியாது, எதை அடைய முடியாதோ. அதனால்தான் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந பிபேதி குதஸ்தன உபநிடதங்கள் சொல்லும் பொழுது அதை யாராலையும் அடைய முடியாது. குருவன்னபி ஆப்னோதி லிப்யதே. Now, if you see kurvannapi na lipyate, அது கொஞ்சம் கொஞ்சமா அது ஞான ஸ்திதி ஆயிடும். Now, நேரடியாக இப்ப see now what is the role of karma yoga, இது வரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் if you see just the gist of it அப்படி. See, what is the purpose and the role or the benefit of karma yoga அப்படி. கர்ம யோகத்தில் என்னன்னு அர்த்தம்? See, we are in the state of, at present we are in the state of ignorance. So இப்பொழுது நாம அதை நம்ம ஓரளவு we should realize it. That realization itself is a big step. At present our mind is ignorant. அதுக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்கிறது. Because of that there is a tremendous attitude of doership and enjoyership. அதனால தான் அதற்கு என்ன இருக்கிறது, ஒரு கர்த்திருவ பாவம், ஒரு போக்திருத்துவ பாவம் இருக்குது, தான் கர்த்தா. அதனால தான் சொல்றோம் இல்லையா, sometimes people think they are very special. It's a problem. They think they are very special. அதனால தான் குருகிட்ட போய் பார்க்கணும், எல்லாம் பொருள் ஒழுங்கா உருண்டை மாதிரி ஆக்கி விட்டுடுவார் அப்படின்னு, பொடி பண்ணி விட்டுடுவார் அப்படின்னு. பிகாஸ் he makes you that you are nothing அப்படின்னு, you are non-special to him. But then we all the time carry this sense of I. There is a sense of doership. There is a sense of enjoyership. Now you take a man of realization, a ஞானி. There absolutely the sense of doership and enjoyership, I am the doer, is completely absent. Now how much gap is there பாருங்க அப்படி. See, at the state of ignorance I think that I am the doer, I am the enjoyer. In the state of pure knowledge, neither there is any doership nor there is any enjoyership.
So there is a huge gap. Suddenly, a man from the state of ignorance, he cannot take a big leap into the state of knowledge. That is not possible. ஆஞ்சநேயரா இருந்தா என்ன பண்ணிடலாம்? ஆஞ்சநேயர் இல்ல, நாம எல்லாம் ஆஞ்சநேயரா இருந்தா விசுத்தாத்மா, விஜிதாத்மா, விஜய சர்வபூதாத்மா, பூதாத்மா குருவன் அப்படின்னு ஒரே ஜெய் ஸ்ரீராம்ட்டு ஒரு ஜம்முன்னு போயிடலாம். அப்படி நம்ம விஷயாராமக, நாம இந்திரியாராமக. நாம we have always choices, preferences. It's better not to talk about our condition. Something it is so pathetic. So we cannot take a big leap. Then slowly we have to build a bridge. Sriram. அதுவும் சொல்லிட்டே ஸ்ரீராம் ஜெயராம்னு ஒரு கல்லை தூக்கி போட்டு என்ன பண்ணணும்? You should build a bridge between this ignorance and the knowledge. From the doership, from the non-doership, a bridge has to be built. Ignorance to knowledge. இதுதான் பாலம். இன்னும் ஏஷ சேது, ஏஷ அமிர்தஸ்ய சேது. முண்டகோபனிஷத்துல படிப்போம். இந்த படிப்போம். There is a beautiful verse. அந்யாவாச்சா விமுஞ்சத அமிர்தஸ்ய ஏஷ சேத்துன்னு படிக்க போறோம். முண்டகோபனிஷத் இது அந்யாவாச்சா விமுஞ்சத. கிவ் அப் ஆல் unnecessary டாக். அதனால பேசாம இருக்கிறதுக்கு, யாரையும் பார்க்காம இருக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் திங். அதுதான் பேசாம இருக்கிறதுக்கு நல்லது. யூ மொமெண்ட் சம்டைம் யாரும் இல்லைனாலே பேசிட்டே இருப்போம். இன்னும் 4 பேர் சுத்தி இருந்தா என்ன பண்ணிட்டே இருப்போம். டோன்ட் மீட் anybody. You need not talk to anybody. Then you can keep reading all these things. There is plenty to read, plenty to memorize. Why waste our life is the rarest opportunity. We should not squander it. வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அது. அதை இந்த சில்லறைத்தனமான ஜனரஞ்சகமான விஷயங்களில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அதை செலவிடக்கூடாது. அதனால இட் இஸ் செட் அந்யாவாச்சா விமுஞ்சத அமிர்தஸ்ய ஏஷ சேது. So you have to build a bridge. Now karma yoga is a bridge. Now this person he says aham karta, aham karta, aham karta இருக்கிறத, aham karta, aham karta, aham karta. Now this aham karta, this is in active voice. ஆக்டிவ் வாய்ஸ்னா தமிழ்ல செய்வினை அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லை செயல் வினைன்னு சொல்லுவோம். அப்படி செய்வினை. அப்படி No, you should make this fella into passive voiceல தூக்கி போடணும் அப்படின்னு. அவன் செயற்பாட்டு வினையில போகணும். செய் வினையிலிருந்து செயற்பாட்டு வினைக்கு போகணும் அப்படின்னு. அகம் கர்த்தா, அகம் கர்த்தா. Then he should slowly think மயா கிரியத்தே. So I am not the doer, it is only done through me. When you say it is done through me, from slowly the karma yoga prepares a karta. It works on the doer. It works on the karta. Then slowly என்ன ஆகுறது அப்படின்னா, now he thinks that he is not the doer. Doer is only the Lord. The real karta is, the real bhokta is bhoktaram சர்வபூதானாம். அது பின்னாடி படிப்போம். போக்தாரம் சர்வ யஜ்ஞானம். எல்லா யஜ்ஞங்களுடைய போக்தா அவர்தான் கர்த்தா. So there is a supreme karta, supreme bhokta. There is a Lord. ஒரு பகவான் ஒருத்தர் இருக்காரு. I am only the instrument. See, from karta, the bridge, what is the bridge? The bridge is only the karana bhavam. I am only just an instrument. நான் வெறும் கருவிதான். இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொல்லும்போது அகம் கரோமி மம பலாய அப்படின்னு சொல்றோம். அகம் கரோமி, ஐ டூ. மம பலாய, மம பலாயன்னு என்னுடைய அந்த பலனை நான் அனுபவிப்பதற்கு நான் செய்கின்றேன். This is becomes an active voice. Put this statement in passive voice. மயா இதம் கிரியத்தே ஈஸ்வரார்த்தாய. அகம் கரோமி மம பலாய அப்படியே அத செயற்பாட்டு வினையில போட்டோன்னு என்ன இடம்? மயா, பை மீ, இதம் கிரியத்தே அப்படி. திஸ் இஸ் டன், பட் நாட் மம பலாய அப்படின்னு. ஈஸ்வரார்த்தாய அப்படி இல்ல, ஈஸ்வராய அப்படி. பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சொல்றோமா இல்லையா? ஆக்சுவலா அங்க கேட்கறது போல நமக்கு தான்.
மம பார்த்த சமஸ்த துரதேக்ஷே துவார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி. சொல்றது என்னவோ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். ஆனா அந்த சங்கல்பம்லாம் பார்த்து அஸ்மாகும் சகுடுமானம் க்ஷேம ஸ்தைரிய வீரிய விஜய ஆயுக ஆரோக்கிய இதெல்லாம் ஈஸ்வரனுக்கு கேட்கிறோம் அப்படின்னு. கேட்கறது என்னவோ எல்லாம் எனக்கு. ஆனா கம்பீரமா சொல்றது என்னவோ பார்த்து பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். பகவான் சொல்றார் அப்படியாவது கேட்கறத கேட்டுக்கோ. அட்லீஸ்ட் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னா ஜஸ்ட் அங்க எங்க பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் எங்க இருக்குது? தட் ஃபெல்லோ இஸ் ஆஸ்கிங் everything only for himself, and he wants Lord to be pleased, to give whatever he is asking him, because he has faith. அட்லீஸ்ட் அங்க என்ன இருக்கிறது? இறைவன் கொடுப்பான்ங்கிற அந்த ஸ்ரத்தை இருக்கிறதா இல்லையா? ஸ்ரத்தா. அதனால ஸ்ரத்தை கூட ஒரு பாலம் தான். ஈவன் ஃபெய்த் இஸ் அ பிரிட்ஜ். நோ பீயிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படியே இருந்தா ஐ எம் நாட் தி டூவர். தென் என்ன ஆகுது? தென் கம்ஸ் அப்பதான் அந்த குருவன் அப்பி ந லிப்பியத்தை கொஞ்சம் கொஞ்சமா சி எத்தனை பிறவி ஆகும்னு சொல்ல முடியாது. ஜட மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்தார். தெர் வாஸ் அ கிரேட் மகரிஷி. ஹி வாஸ் born டு ஐ திங்க் பார்கவருக்கு பிறந்தார்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் இட். அவர் பிறந்த உடனே அவங்க அப்பா பார்கவர் பெரியவர், வேத பரம்பரையில பிறந்த அவங்க. இவர் ஜட பரதர் இல்ல, பாகவத்துல ஒரு ஜட பரதர் கிடையாது. திஸ் ஜட மகரிஷி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இவருக்கு அப்பா சொல்லுவாரு, அப்பா நீ எல்லா வேதங்களை எல்லாம் படிக்கணும், எல்லா வேதங்களையும் படி, எல்லா வேதங்களையும் படிச்சுட்டு எல்லா நித்திய கர்மங்கள் எல்லாம் நல்ல நித்திய கர்மங்கள் பண்ணணும், நைமித்திய கர்மங்கள் எல்லாம் பண்ணணும், அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் பண்ணணும், திரை தர்மத்தை நீ விடாம பண்ணணும். பிராமணனை பிறந்திருக்கிற திரை தர்மங்களை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு நீ கரெக்டா குருகுல வாசல்லாம் முடிச்சுட்டு நேர கிரகஸ்தாசிரமத்துல போய் குதிக்கணும். இதை குதிச்சு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு, நீ கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு சந்தானங்கள் எல்லாம் நிறைய பிறக்கணும், அப்புறம் அந்த சந்தானங்கள் எல்லாம் வளர்த்து இழத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் உனக்கு சொர்க்க இச்சை வர. அவர் பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ரிஷி. அப்பாவே அப்பாவே அவ்வளவு பெரிய ரிஷி அப்படி. சொர்க்க இச்சையெல்லாம் உனக்கு வரணும், இதுதான்ப்பா வாழ்க்கைன்னு சொன்ன உடனே இந்த ஜட மகரிஷி குழந்தையில இருந்து பேசவே மாட்டாராம். உடனே அப்பா பார்த்து கட கட சிரிப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுவாராம், he will only he used to laugh at his father. Then one day his father asked, you don't talk anything. நான் சொல்றேன், ஜடமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா he doesn't talk at all. He used to only laugh அப்படி. ஒரு நாள் அப்பா கேட்கிறாரு, ஏன்டா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் நீ இப்படி சிரிக்கிறியே அப்படின்னா, ஒரு நாள் அவன் வாயை திறந்து சொன்னா, 5000 வருஷம் நீ சொல்றதான் நான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னான். திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் பர்த் ஐ எம் டேக்கிங், திஸ் இஸ் மை 5000 பிறவி இது என்னுடைய. திஸ் இஸ் மை ஃபிஃப்த். ஐந்தாயிரம் 5000. ஓகே, 5000 5000 பிறவி எடுத்துட்டேன். நீ சொன்னதெல்லாம் நான் பண்ணேன். நீ ஏதோ புதுசா சொல்ற, ஒரு தடவை சொல்ல திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கிற. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அப்ப நீ எவ்வளவு பிறவி எடுத்திருப்பேன்னு. திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்கிறீ, நீ எத்தனை பிறவி எடுத்திருக்கணும்? 5000 பிறவியில இதை பண்ணப்புறமும் திருப்பி என்ன பண்ணிருக்கிறேன்னு இந்த பிறவியை எடுத்திருக்கிறேன். அதனால்தான் உனக்கு மகனாக பிறந்திருக்கிறேன். நீ எனக்கு ஏதாவது புதுசா உபதேசம் பண்ணுவ, பிறக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுவேன் பார்த்து திருப்பி நீ என்ன சொல்ற, நீ திருப்பி இதையே பண்ணுன்னு சொல்ற. அப்ப நான் சிரிக்காம என்ன பண்ண முடியும்? அதனால நான் சிரிச்சேன், நீ தப்பா நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஜடரிஷி சரித்திரம் எப்போவது சொல்றேன். இட்ஸ் பியூட்டிஃபுல் சரித்திரம் அது. ஆல் தட் வி லிசன்ட் ஒன்லி ஃப்ரம் குருஜி அப்படி. அதர்வைஸ் இப்படி எல்லாம் ஒரு ரிஷி இருக்காருங்கிறது தெரியவே தெரியாது. தென் தட் ஃபாதர் வில் சே தட் நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும், இப்படி ஒரு புத்திரன் என்னுடைய வயிற்றுல பிறக்கிறதுக்கு. முதல்ல புத்திரர்கள் பிறக்கிறதே பெரிய விஷயம். இப்படி ஒரு புத்திரன் என் வயிற்றுல பிறந்து இப்படி ஒரு இச்சையுமே இல்லாமல், ஏன்னா இவ்வளவு ஒரு ஞானத்தோட நீ 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 பிறந்ததற்கே நீ எனக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவார். Why I am telling, ஒரு இடத்துல அதனால்தான் சங்கரர் தர்மத்தை கூட என்ன பண்ணிடுறார் அப்படின்னு அதர்மம்னு சொல்லிடுறார். ஆனா அது ரொம்ப கன்வீனியன்ட் ஆயிடும் நமக்கு. அதனாலதான் அதை நான் அது கோட் பண்றதே இல்லை அப்படின்னு. என்ன, புண்ணியத்தை கூட பாபம்னு சொல்றார், தர்மத்தை கூட அதர்மம்னு சொல்றார்.
பிகாஸ் ஈவன் ஆல் தட் வில் பைண்ட். இதெல்லாம் என்ன ஆகும், மனிதர்களை ஏதாவது ஒரு விதத்தில் அது பந்தப்படுத்தி கொண்டே இருக்கும். பட் தென் வென் எதுவுமே பந்தப்படுத்தக்கூடாது. அதனால்தான் பராவித்யா அபராவித்யா இப்ப முண்டகோபனிஷத்துல பார்க்க போறோம். கஸ்மின் விஜ்ஞாதோ பவதி சர்வம் பகவோ சர்வம் விஜ்ஞாதம் பவதி இதி தான் கேள்வி. கஸ்மின் விஜ்ஞாதோ பகவக சர்வம் விஜ்ஞாதம் பவதி இதி. எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆகின்றன, அந்த ஒன்றை மட்டும் சொல்லுன்னா தட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் தட் உபனிஷத். தட் அதை தான் கேட்டார் ஸ்வேதகேதுவுக்கு. உத்தாலகர் கூட ஸ்வேதகேதுவின் இடத்துல கேட்டார், அதே கேள்விதான் கேட்டார். சோ இங்க கூட என்ன ஆறுது, குர்வன்னபி லிப்பியதே அப்படின்னா என்ன அர்த்தம்? See, when that attitude has come, இந்த ஷரீர ஸ்திதி மாத்திர குருவன்னப்பி நலிப்பியதே நம்ம போட்டுக்கலாம். திஸ் ஆர் ஆல். அப்புறம் ஷரீர ஸ்திதி மாத்திர அப்படி இப்ப ஏதோ ஒன்று ஷரீர ஸ்திதி மாத்திரன்னு ஜஸ்ட் மெயின்டைன் திஸ் பாடி யூ ஹேவ் டு டூ சம்திங். யூ ஹேவ் டு டூ சம்திங். ஸோ ஷரீர ஸ்திதி மாத்திர குருவன்னப்பி நலிப்பியதே அது. தென் தெர் இஸ் சம்திங் கால்ட் பிராரப்த. பிராரப்த வஷாத் குருவன்னப்பி நலிப்பியதே அப்படின்னு. என்ன பிராரப்தம் புஷ்யதி வப்புன்னு. ஈவன் ஞானியாக இருந்தாலும் என்ன இருக்கும், அவர்களுக்கு கூட ஒரு ஒரு பிராரப்தம் புஷஸ் திஸ் பாடி. அதனால பிராரப்தவசாத் குருவன் அப்படி லிப்பியது. எப்படிலாம் அந்த ஸ்லோகத்தை படிக்கலாம் பாருங்க. ஷரீர மாத்திர ஷரீர ஸ்திதி மாத்திர குருவன் அப்படி லிப்பியதே. பிராரப்தவசாத் குருவன் அப்படி லிப்பியதே. தென் லோக சங்கிரகம் ஏவ அப்படி குருவன் அப்படி லிப்பியதே. அதுக்கப்புறம் லோக சங்கிரகமாக இருந்தாலும் என்ன, குருவன் அப்படி லிப்பியதே. இல்லைன்னா லோக சங்கிரகம்ங்கிறது இட் இஸ் நாட் தி ஹையஸ்ட் ஸ்டேட் கிடையாது. அப்படி அந்த லோக சங்கிரகத்திலே என்ன இருக்கணும், அந்த டூவர்ஷிப்ங்கிறது இருக்கக்கூடாது. அதர்வைஸ் லோக சங்கிரத்துல when a person does something for himself he is attached. When the same person something he does it for the welfare of everybody, sometimes they will get more attached. அதுல அவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு, அதுல அவர்களுக்கு அதீதமான பற்று இருக்கும். அதை விட மாட்டார்கள். அப்படி they cannot give up because லோக சங்கிரகம் is another intoxication. தேர் ஆல்சோ டூயர்ஷிப். அதனால வெதர் இட் இஸ் ஷரீர ஸ்திதி மாத்திர குருவன்னப்பி ந லிப்பியதே, பிராரப்த வஷாத் குருவன்னப்பி ந லிப்பியதே, லோக சங்கிரகமேவ குருவன்னப்பி ந லிப்பியதே அப்படி. அதனால இன் ஷார்ட் குருவன்னப்பி ந லிப்பியதே. பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். அதனால அவருக்கு என்ன ஆகுது, எந்த கர்மங்களை செய்தாலும் அவர் அது அவரை தீண்டுவது கிடையாது அப்படி. அதனால்தான் இட் இஸ் செட், வை இட் இஸ் செட் குருவன்னப்பி ந லிப்பியதேன்னு சொல்லிட்டு இப்ப நவ் இவ்வளவுதான். 8th and 9th தட் ஸ்டேட் இஸ் எப்படி இந்த கர்மயோகத்திலிருந்து கர்ம சந்நியாசத்திற்கு. இட் இஸ் நாட் அ பிக் அவ்வளோ லீப். ஹி ஹஸ் பில்ட் அ பியூட்டிஃபுல் பிரிட்ஜ். பிகாஸ் நாட் எவ்ரிபடி கேன் டேக் டு டைரக்ட்லி டு சந்நியாசம். நேரடியாக சாங்கியத்திற்கு போக முடியாதுன்னு பார்த்தோம். அப்படி நம்ம அதுல கூட 3வது அத்தியாயத்திலேயே அதுதான் ஆரம்பமே, அதுதான். ஸோ நான் ஒன்று விஹங்க மார்க்கம்னு சொன்னேன், இன்னொன்று பிபீலிகா மார்க்கம். இட் இஸ் குட். பரவாயில்ல, ஸ்லோலி லெட் அஸ் கிரால், நோ ப்ராப்ளம். பட் வி வில் ஸ்டார்ட் அவர் ஜேர்னி. நம்மளுடைய பயணத்தை தொடங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படியே விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியக அப்ப சர்வபூதாத்மா பூதாத்மா குருவன்னபி லிப்பியத்தைங்கிறது கர்மயோகி இல்லை. அங்க வரும்போது he becomes a கர்ம சந்நியாசி ஆயிடுவார். அப்படி such people finally they end into கர்ம சந்நியாஸ் தான். Now that கர்ம சந்நியாஸ் is explained in verse number 8 and 9. இந்த ரெண்டையும் பார்ப்போம். பியூட்டிஃபுல் வேர்ட். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஷ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபஞ்ச்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன்னபி இந்திரியாணிந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். profound verse. Oh, state of absolute freedom. இந்த முழு சுதந்திரம். எல்லாரும் அதான், எல்லாரும் எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் ஃப்ரீடம் ஃப்ரீடம். சுதந்திரம் வேணும் எங்களுக்கு, சுதந்திரம் வேணும். நமக்கு சுதந்திரம்லாம் ஊர் சுத்துறதுக்கு, யார் சொல்லையும் கேட்காம இருக்கிறதுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்றேன்.
யாரும் என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, இஷ்டத்துக்கு நான் ஊர் சுத்தணுங்கிறதுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்கு. ரியல் ஃப்ரீடம் இஸ் நைவ கிஞ்சித் கரோமீதி. Now, in fourth chapter, where did we see this naiva kinchit karoti? பார்த்துட்டேன் இது. இங்க வந்து நைவ கிஞ்சித் கரோமின்னு இங்க வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. அங்க வந்து நைவ கிஞ்சித் கரோதி சகன்னு இருந்தது அப்படின்னு. அது ஏற்கனவே ஃபோர்த் சாப்டர்ல அவர் பகவான் சொல்லிட்டு தெக்வா கர்மபலா சங்கம் நித்திய திருப்தோ நிராஸ்ரய கர்மண் அபிப்பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சக. எங்கேயாவது படிச்ச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டு அட்லீஸ்ட் ரிமெம்பர்? ரொம்ப சந்தேகமா தலையாட்டுறீங்களா பாவம். எவ்வளவு அழகா தெக்வா கர்மபலா சங்கம் படிச்சது. அதுவும் 1 மணி நேரம் சொல்லியிருப்பேன் நான். நித்திய திருப்தோ ஈராச நித்திய திருப்தக அப்படி நிராஸ்ரயக அப்படி கர்மணி அபிப்பிரவருத்தோபி அப்படி. ஈவன் தோ இஸ் என்கேஜ்ட் இன் பர்ஃபார்மிங் கர்மாஸ் அப்படி கர்மணி அபிப்பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சக. இப்ப அங்க சொல்லிட்டாரு இல்ல, அதனாலதான் இப்ப தெரியுறதா ஏன் அந்த அத்தியாயம் படிச்சுட்டு ஏன் இந்த அத்தியாயம் படிக்கிறேன். பிகாஸ் தேர் இட் ஆல் திஸ் தீம் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் ஆல்ரெடி. அப்படி மோர் லைட் இஸ் த்ரோன், அவ்வளவுதான். அங்க நைவ கிஞ்சித் கரோதி சகன்னு சொல்லிட்டார். இங்க என்ன ஆறுது? இட் இஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நைவ கிஞ்சித் கரோமி இதி. ஹி ஆல்வேஸ் ஃபீல்ஸ். ஹி டசன்ட் நீட் எனிபடி எல்சஸ் சர்டிபிகேட். நாம ஒன்றும் ஞானிகளுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டே போக வேண்டாம். இவர் ஞானியா இவர் அஜ்ஞானியான்னு நம்ம சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஹி நோஸ் நைவ கிஞ்சித் கரோமி ந ஏவ கிஞ்சித் கரோமி அப்படி. சி ஐ எம் நாட் எ டூவர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், வெதர் இட் இஸ் இன் வேக்கிங் ஸ்டேட் ஆர் இன் ட்ரீம் ஸ்டேட் ஆர் இன் டீப் ஸ்லீப். எந்த நிலையிலையும் என்ன ந ஏவ கிஞ்சித் கரோமி யுக்தோ மன்யேத தத்துவவித். இப்ப போன ஸ்லோகத்துல கூட பார்க்கும்போது யோக யுக்தோ விஷுத்தாத்மான்னு ஆரம்பிச்சோம். அங்க யுக்தக வேர்டு இட் இஸ் ஆக்சுவலி கர்ம யோக யுக்தகன்னு சொன்னேன். இங்க பாருங்க நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித். நோ ஹியர் த யுக்த இஸ் நாட் கர்மவித். த யுக்த இஸ் நாட் ஹியர் தி வேர்ட் கிவன் இஸ் தத்துவவித். யுக்தோ மன்யேத தத்துவவித். ஸோ தேர்ஃபார் ஹியர் இஸ் அ ஞான யுக்தன் ஆயிடுவார் அப்படி. அவ்வளவுதான். ஒரு ஸ்லோகத்துல இருந்து அடுத்த ஸ்லோகம் தான் அப்படி. தேர் இட் இஸ் டேக்கிங் அ லீப். லார்ட் இஸ் டேக்கிங் அ லீப், பிக் லீப். அங்கிருந்து என்ன பண்ணிட்டார்? அப்படியே கர்ம யோகத்திலிருந்து நேர என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கர்ம சந்நியாசத்திற்கு வந்துட்டார். அங்க யோக யுக்தோ விசுத்தாத்மா இஸ் கர்ம யோக யுக்தக அப்படி. இங்க சொல்லும்போது யுக்தோ மன்யேத தத்துவவித்துங்கிறது போது இங்க யுக்தகங்கிறது யாரு? ஹியர் த யுக்த இஸ் தத்துவவித் அப்படி. பிகாஸ் தி நோவர் ஆஃப் தி ரியாலிட்டி அப்படி, தி எக்ஸ்பீரியன்சர் ஆஃப் திஸ் ரியாலிட்டி அப்படி. நைவ கிஞ்சித் கரோமி அப்படி. சி he knows he is not the கர்த்தா. அவருக்கு கர்த்தான்னு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னோம் கரண பாவம் இருக்கணும்னு சொன்னோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன அந்த கர்த்தத்துவம் போகணும்னு என்ன ஆகணும்? கரண பாவம் இருக்கணும், அதுவும் போகணும் அப்படின்னு. See, as long as you think that instrument, then slowly we say I am the instrument. Then கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவோம்? I am the best instrument ன்னு சொல்லுவோம். That is another problem. என்னை மாதிரி ஒரு கருவி சுவாமிக்கு கிடைக்கவே என்னை மாதிரி ஒருத்தர் சேவை பண்ண கிடைக்கிறதுக்கு பகவானுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு. தென் தட் வில் பி அவர் ஆட்டிடியூட். இப்படி பகவானே எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னு, இப்படி ஒரு பக்தன் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க வேடிக்கை, பகவான் என் கனவுல வந்தாருன்னு சொன்னாங்க. நான் வேடிக்கையா தான் சொன்னேன். ஐயோ அதுக்கப்புறம் பகவானுக்கு என்ன ஆச்சோ தெரியலையேன்னு சொன்னேன் நான். அவர் நம்ம கனவுல வந்தா இஸ் ஐடென்டிஃபைடு வித் அவர் உபாதி அப்படின்னு. ஐயோ என்ன அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அப்படி பயப்பட வேண்டியதா இருக்கு அப்படி. நாம வந்து குருவுக்கு சேவை பண்ண ஐயோ அந்த குரு பாவம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து பகவானுக்கு ஐயோ அந்த பகவான் பாவம். பிகாஸ் திஸ் ஃபெல்லோ இட் இஸ் குட், ஹீ திங்ஸ் தட் ஐ எம் கர்ணா, ஐ எம் அதுக்கு கர்த்தாவாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு. அதுக்கு டூயர்ஷிப் பெஸ்ட் அப்படின்னு.
இந்த சேவை பண்றேன்னு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இந்த போறவங்களுடைய வேலை இருக்கு, அது ரொம்ப வேடிக்கை என்ன அப்படி. தேர்ஃபோர் சி ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் நாட் டு ஹர்ட், not to criticize all this, all that. Then sometime we should also truly, evaluate our conditions. Where we are caught up, that we should know. நாம எங்க மாட்டின்னு இருக்கிறோம்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? We should know. See, அகங்காரம் ஸ்தூலமா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு, அது ரொம்ப சுலபமா அதை அழிச்சிடலாம் அப்படின்னு. பட் சம்டைம் இட் என்டர்ஸ் இன்டு ஆல் சட்டில் லேயர்ஸ். அது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும். அகங்காரத்தினுடைய உச்சமே அது இருக்குன்னு தெரியாம இருக்கும் பாருங்க, அதுதான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஒரு அகங்காரமும் இல்லைன்னு சொல்ல வரோமா, அது தட் இஸ் தி சுப்ரீம் ஈகோ அப்படி. அதனால்தான் த குரு ஹேஸ் டு டிஸ்கவர் சோ மெனி ட்ரீட்மெண்ட்ஸ். அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல, ரெண்டு ட்ரீட்மெண்ட் இல்ல, he gives all kinds of treatment. Because when it is said naiva kinchit karomi iti, I am neither the karta, I am not the karana. No, I am not the karayita also. Karayita, I don't make anybody do anything also. I don't prompt anybody. I don't instigate anybody. I don't even inspire anybody. Others, that is that means what? Everything just happens. Just happens. அர்ஜுனனுக்கே பகவான் நிமித்திர மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு பின்னாடி சொல்லப்படுற. See, here is a person, he is only a நிமித்தர். See this, ஞானத்தினுடைய நிலை எவ்வளோ உயர்ந்த. Now he said நைவ கிஞ்சித் கரோமி. He doesn't make this as a statement. He just feels. He just abides in that truth. அது சத்தியத்தினுடைய, that's a state of pure witness, state of pure observation. Even somebody asked J. Krishnamurti, what is the difference between thinking and observing? See, even when we observe something, so how do we know that whether we are truly observing or thinking? See, when you look at the tree, ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது, if you start, thinking about its name, its form, its qualities, that means what? You are not observing. You are only, you start giving commentary about the tree, you start writing a story or poetry about the tree, then you are only thinking. You are not at all. You just observe it without a word. See, what a statement it is. Just look at it, observe it without even a word. ஆனாலும் அந்த வாக்தண்டம், அந்த வேர்டு, we think it is only a word. அது வார்த்தை தானே நாம நினைக்கிறோம். இட் இஸ் நாட் அ வேர்ட். பிகாஸ் அந்த அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு, அந்த சப்தத்திற்கு என்ன இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்படி. The word has a meaning அப்படி. The moment you utter it அப்படி, then you slowly you travel into, unknowingly you will be dragged into the meaning of that word அப்படி. And that word will have so many meanings அப்படி, at so many situations அப்படி. So many people. Swami Shivayogananda is only the word, but it has a different meaning for different people at different dimensions. At different table. Link அனுப்பிச்சா அதனுடைய மீனிங் வேறையா இருக்கும். நான் லிங்க் அனுப்பலன்னா அதனுடைய மீனிங் வேறையா இருக்கும் அப்படி. என்ன மனப்பாடம் பண்ண சொன்னா அதனுடைய மீனிங் வேறையா இருக்கும். மனப்பாடம் பண்ண சொல்லணும்னா அதனுடைய மீனிங் வேறையா இருக்கும் அப்படின்னு. ஒரு நேரம் குரு, ஒரு நேரம் இது. அது that therefore don't name it, don't frame it. Observe something, without a word be, what a state it is. You just look at something. You look at the river. அது கங்கைன்னு சொல்லாதீங்க, யமுனைன்னு சொல்லாதீங்க, இது என் பாவத்தை எல்லாம் போக்கு, தேவி சுரேஸ்வரி பகவதி கங்கை திரிபுவன. சரி, இட்ஸ் ஆல் குட். இட் இஸ் குட். You understand? Then another, then you just get carried away only by all that. You just observe it. You just look at it. See, twice I visited Kailash. When you look at it, you don't feel even worshipping it, because the very looking at it itself is, where is the worshipper? Where is the state of worship? See, everything should disappear. See, அது இருக்கணுமா இல்லையா அப்படி.
அது அது தட் ஸ்டேட் இஸ் வாட் தட் இஸ் கால்ட் பீயிங் ஜஸ்ட் விட்னஸ். A true observer only becomes a witness. Observer only becomes a witness. இங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல பஷ்யன் சுண்வன் ஸ்பிருஷன் ஜெக்ரன் அஷ்டன் கச்சன் ஸ்வபஞ்சன் பிரலபன் விசுருஜன் குருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் எல்லாம் இருக்கு, சிந்தைங்கிறது இல்லை அப்படி. No, you should make another one. The one who thinks of it, that is not there. You should add it to that. Because இதுல இருந்து தான் அது வருது அப்படின்னு. அதனால தான் அதை ஸ்பெஷலா அவர் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு. If there is a seer, then if there is a hearer, then there will be a thinker. Then it goes without saying. I was searching. எங்கேயாவது பஷன் இருக்கு, சுண்வன் இருக்கு, ஸ்பிருஷன் இருக்கு, ஜிக்ன அஷ்ணன் இருக்கு, கச்சன் இருக்கு, ஸ்வபன் இருக்கு, ஸ்வசன் இருக்கு, பிரலபன் இருக்கு, விசுருஜன் இருக்கு, குருண்ணன் இருக்கு, உன்மிஷன் இருக்கு, வேர் இஸ் இட், வேர் இஸ் அ திங்கர்? There is no thinker. Because if there is only a seer, when there is a hearer, when a person who touches, tasting, அது இருந்தா தானே திங்கர்னு ஒண்ணு. திங்கரே போடல பாருங்க. அதெல்லாம் ஏதோ அப்படி வராது. அது அனுகிரகம். அதனால தான் அந்த ஸ்லோகங்களை எல்லாம் நம்ம அனுகிரகம். பிகாஸ் from the word comes, do not underestimate a word. The whole universe is born out of a word. This is called Shabda Prapancham. இந்த பிரபஞ்சத்திற்கு பெயரே, இந்த உலகத்திற்கு பெயரே சப்த பிரபஞ்சம்னு பெயர். அப்படி அதனால்தான் நல்ல மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம்னு இருந்தோம். So therefore it is said, now you understand naiva kinchit karomiti. That is a state of pure observer, a state of witness. அங்க அங்க விட்னஸ் பண்றவர்னு கூட ஒண்ணும் இல்லை அப்படி. அங்க அங்க அந்த விட்னஸிங் கூட இல்லை அப்படி. அப்படி இருக்குன்னு சொல்றாரு. நைவ கிஞ்சித் கரோமீத்து யுக்தோ மன்யேத தத்துவத்து. தென் என்ன இருக்கு? பஷ்யன், சீயிங், இன்னும் எல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸா தான் இருக்கு. சீயிங், இன்னும் பார்த்தல், கேட்டல், தொடுதல், நுகர்தல், இன்னும் உண்ணுதல், செல்தல், என்ன, அப்புறம் ஸ்வபன். ஸ்வபன்னா மேபி அதை நீங்க திங்கிங்க வேணா எடுத்துக்கலாம். ஸ்வபன் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். ஏன்னா கனவு காண்டுட்டே இருக்கோமே, அதனால ஸ்வபன். ஒரு கனவுலயே மறந்துட்டே இருக்கிறோமே, அதனால ஸ்வபன். ஏன்னா அடுத்து என்ன இருக்கிறது? ஸ்வசன். ஸ்வசன் அப்படின்னு பிரீத்திங். என்ன, சீயிங். குருதேவ் சொல்ற சீயிங், ஹியரிங், டேஸ்டிங், டச்சிங். என்ன இருக்கு? வி ஜஸ்ட் ஸ்விங், வி ஒன்லி ஸ்விங். ஸோ ஸ்வசன். பிரலபன் கேட்கவே வேண்டாம் அப்படின்னு. கீழே ஒரு செக்யூரிட்டி இருக்காரு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர். அவர்கிட்ட இருந்து, என்னையா இன்னைக்கு வெதர் இப்படி இருக்கே, மழை பெய்யுற மாதிரி இருக்கு, நான் சொல்லிட்டு மேல வந்தா போறோம். நான் போனப்புறம் அவர் அதை பத்தி பேசிட்டே இருப்பாரு அப்படின்னு. ஸோ ஹி டசன்ட் பாதர் வெதர் ஐ ஸ்டாண்ட் ஆர் நாட் அப்படின்னு. அவருக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைச்சா போறோம் அப்படின்னு. 2-3 times ஐ அப்சர்வ். யூ கிவ் ஹிம் சம் கண்டென்ட் அண்ட் யூ கம் அவுட், ஹி வில் கண்டினியூ டு, ஹி வில் டுவெல் ஆன் இட் அப்படின்னு. பிரலப்பன். ஸோ பீப்புள் ஆர் interested in speaking. 28 years what we are doing only pralapan. Polambal da polamente good. At least Brahma vastu vachi polambram. Not about people. Pralapan. No, Visurjan is to throw something or to give up something. Giving up or throwing up. விடுறதுக்கு பேர் விசுருஜன். கிருண்ணன், holding on to something. To hold on to. See, whether it is Pralapan or Visurjan or Grinnan, இது வருது. உன் மிஷன் கண்ணை திறக்கிறது. என்ன, நிமிஷன் அப்படின்னா கண்ணை மூடினாலும். இதெல்லாம் செய்தாலும் இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு. ஸோ ஆல் தி சென்சஸ், இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களை நோக்கி அப்படி. ஸோ இந்திரியங்கள்னு இருந்தா என்ன ஆகும்? இது ஏற்கனவே பார்த்த இந்திரியஸ்யார்த்தே அப்படிங்கிறது 3வது அத்தியாயத்திலே பார்த்தது. இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே. Senses come in contact with the sense objects. What am I to do with it? I am only the witness. See, that is a conscious, that is the
பொசிஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் வித்தவுட் எனி இண்டிவிஜுவாலிட்டி. சுத்தமான சைத்தன்யத்துல சித்தம் இல்லைன்னா, இஃப் தெர் இஸ் நோ இண்டிவிஜுவாலிட்டி, தட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் த பியூர் கான்சியஸ்னஸ். அதனால சுத்த சைத்தன்யம் வர்த்தந்த இதி தாரயன். அழகான வார்த்தை இது. தாரயன் என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் ஜஸ்ட் கேட்கறது இல்லை. தாரயன் say, first, understand, then we say stand under it. So first understand this, then you stand under it. So Dharayan means what? It is perfectly, it is known to him. Indriyani indriyarteshu vartanta iti Dharayan. That is how he sees his own mind, his own ego. Ella enna artha appadina, I have nothing to do with it. In consciousness, they all come, they stay for some period, and some other time it gets dissolved. Nothing happens to pure consciousness. So in consciousness, neither there is a doer nor any doing also. அங்க எனக்கு கான்சியஸ்னஸ்ல என்ன கிடையாது? செய்பவரும் கிடையாது, எதுவும் செய்தலும் கிடையாது. ஸோ தே ஆர் ஒன்லி, ஆல் தீஸ் ஐடியாஸ் ஆர் ஒன்லி இல்லூஷன். அதனால தான் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லும். தட் இஸ் அல்டிமேட் ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி கர்ம யுக்தன்ல இருந்து அவர் எவ்வாறு ஞான யுக்தனாக வருகின்றாருங்கிறது தான் இந்த பாடல். மோர் ஆஃப் இட் we will see in our next week, next class. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Sri Gurubhyo Namaha. Harihi